கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் வாழ்ற இடம். சில வருஷங்களுக்கு முன்னால திடீர்னு இந்த இடம் ரயில்வேஸுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி மத்திய அரசு இங்க இருந்த ஜனங்களை பலவந்தமா காலி பண்ண வச்சாங்க. அந்த நேரத்துல சங்கர் 11 நாள் உண்ணாவிரதம் இருந்ததன் பலன் மத்திய அரசு சங்கரை தேடி வந்தது. ஆதரவற்ற அந்த ஜனங்களுக்கு அந்த இடத்துக்கான பட்டாவை வாங்கி கொடுத்து அவங்க வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷத்தை வர வச்சாரு. எதிர்பாராம வந்த வெள்ளத்தால ஜனங்க வீடுகளை இழந்து நின்னப்ப தன்னுடைய வீட்டுல தங்க இடமும் கொடுத்து உணவும் கொடுத்தார் சங்கர். சங்கர் அவங்க கும்புற தெய்வமாகவே மாறி போனார். எங்கள் அண்ணன் சங்கர், சன்மான தலைவன் சங்கர், ஏழைகளின் காவலன் சங்கர். புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அலை அமோகமா அடிச்சிட்டு இருந்த அந்த காலத்திலேயே சங்கர் சுயேட்சையா நின்று மாபெரும் வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏ ஆனார். சங்கரோட நேர்மையை பாராட்டிய புரட்சி தலைவர் தன்னுடைய கட்சியில சேர அழைத்த போது மக்களோட இதயங்கிற கட்சியில தான் என்றுமே இருக்க விரும்புவதாக கூறிய சங்கர் புரட்சி தலைவரின் ஆசி பெற்றார். சங்கர் எம்எல்ஏ ஆனதும் அந்த தொகுதி மக்களின் குடும்பத்தில் ஒருவராகி போனார். அவர்கள் வீட்டு விசேஷத்தில் தன் வீட்டு விசேஷமாக கலந்து கொண்டார். மாசி மேகநாதன் சங்கரின் அரசியல் தொண்டன். சிவா சங்கரின் வலதுகை மட்டுமல்ல, பக்தன். இவன் அம்பத்தூர் கணேஷ் சங்கரின் நிழல். இவன் சத்யா சங்கரின் தம்பி. டாக்டர் படிப்பு படித்திருந்தாலும் அண்ணன் மேல் இருந்த மரியாதையில் இவனும் சங்கருக்கு தொண்டனாகி போனான். சின்ன வயசுலேயே தாயை இழந்த தன் மகன் அஜய்னா சங்கருக்கு உயிர். இன்னைக்கு இந்த ஊர்ல பெரிய பண்டிகை வேற ஒன்றும் இல்லை, சங்கருக்கு பிறந்த நாள். சங்கர் குடும்பத்துக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கே இன்னைக்கு கொண்டாட்டம். நல்லா இருக்கணும் தம்பி. அவனை அடிச்சு விரட்டுங்கடா. அவருக்கு வழி விடுங்க. ஹாப்பி பர்த்டே தம்பி. ரொம்ப தேங்க்ஸ். தப்பான பிசினஸ் நான் பண்ணேன், அது உனக்கு தொந்தரவாச்சு, எனக்கு அது பிரச்சனையாச்சு. உன் வழிதான் சரி, அதனால இன்னையிலிருந்து என் தொழில் எல்லாம் ஸ்டாப். ப்ராமிஸ். சந்தோஷம் மலேசியா. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, வாங்க சாப்பிடலாம். நீ பாசத்துல சாப்பிட கூப்பிடுற, ஆனா உன் ஜனங்க என்ன சுருன்னு பாக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் உன் வீட்டுல கை நினைக்கிறேன். பாய். போயிட்டு வாங்க. இவனை நம்ப கூடாதுன்னு என் வீட்டு வாசல முடிச்சுட்டா எதிரி கூட எனக்கு விருந்தாளி தான்டா. அண்ணே, நல்ல வேளை சங்கர் இருந்தாரு, இல்லாட்டினா பொலி போட்டிருப்பாங்க. இங்க ஏன்னா வந்தீங்க? ஒன்னுலடா தம்பி, என் கண்ணு பட்டா பச்சை செடி கூட எரிஞ்சு கருகிடும் எங்க அப்பா சொல்லுவாரு. அதான் என் கண்ணு இவன் மேல படட்டும் இங்க வந்த. என்னதெல்லாம் 2 நாளா உன் பிறந்த நாளைக்கு என்ன கொடுக்கறதுன்னு மண்டைய உடைச்சிட்டு இருந்தான். இந்த சின்ன வயசுலயே அவங்க அம்மா வாயால உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வைக்கணுங்கிற பெரிய யோசனை வந்திருக்கு. இவனுக்கு நீங்க என்ன உசுறு என்ன? ஆமாண்ணா. மச்சான், இந்த செக்ஸ்ல ஒன்னு உதவும் தரங்களுக்கும் இன்னொன்னு நைட்டுக்கு அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன். சரி. ஹாய் சித்தப்பா. அட, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டீங்களா சார்? இப்பதான் வந்தேன். ஆமா, ஸ்கூல் பேக் எங்கடா செல்லம்? என் ஃப்ரெண்ட் மாதவனுக்கு புக்கே இல்ல, அதான் அவனுக்கு கொடுத்துட்டேன். அவள இவன் செய்யறதெல்லாம் பார்த்தா ஒன்னா மாதிரி தான் வருவான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இதோட வேற என்ன வேணும் மச்சான்? அவன் பெரிய டாக்டரோ இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படல. எனக்கு அப்புறம் நம்ம ஜனங்களை அவன் பாத்துக்கிட்டாலே போதும், அவங்களே அவளை தன் சொந்த பிள்ளைய பாத்துக்குவாங்க. அப்பா, என் ஃப்ரெண்ட் மாதவ் ரொம்ப ஏழப்பா. அந்த மணிகண்ட இவனால ஃபீஸ் கட்ட முடியல, புக்ஸ் வாங்க முடியலன்னு சொல்லி அழ வச்சுட்டான்ப்பா. கோவம் வந்துச்சு, இழுத்து போட்டு 4 வச்சவனு. அதுக்கு எங்க மிஸ் உனக்கு துணிச்சல் அதிகம்னு சொன்னாங்க. துணிச்சல்னா என்னப்பா? குட்டா பேடா? ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது எதுக்கும் பயப்படாம அதை செய்யறது தான் துணிச்சல். அந்த துணிச்சல் உனக்கு பிறப்புல பிளட்லயே இருக்கு, அதை எப்போ விட்டுறாத. அந்த வார்த்தை அஜயோட மனசுல ஆணியா பதிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம கார்த்திகை வீட்டு கல்யாணத்துக்கு போறேன், ராத்திரி வந்துருவேன். என்னண்ணா அவ்வளவு தூரத்துல இருந்து உங்க கூட 2 நாள் இருக்கலாம்னு ஆசையா வந்தா? இல்லம்மா, போறனா நல்லா இருக்காது. நாளைக்கு ஃபுல்லா உங்க கூட தான் இருப்பேன். சரியா? சரி. வந்துடுறேன் மச்சான். சரி, போயிட்டு வரேன். பாய். பாய் பா. பாய். அண்ணே, அஜய் ஹாஸ்டல்ல விட்டா அவனால இருக்க முடியுமா அண்ணே? நீ வேற 2 நாள்ல ஓடி வந்துருவான்டா. நம்மளால பார்க்காம இருக்க முடியாது. கரெக்ட் அண்ணே.
தெருவில் சாதாரண ரவுடியாக வாழ்க்கையை தொடங்கி இன்று மிகப்பெரிய தாதாவாகிய மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அண்டர்வேர்ல்டு டான் நாயக் பற்றிய இன்றைய ஸ்பெஷல் ரிப்போர்ட். கொலை, போதைப் பொருள் கடத்தல், கள்ள நோட்டு, ஆயுத கடத்தல் என்று நாட்டையே சீர்குலைக்கும் நாச வேலைகளுக்கு சூத்திரதாரி இந்த நாயக். இவனுடைய அட்டுழியங்கள் நடக்காத நாடுகளே இல்லை என்ற போதிலும் இவனுடைய இருப்பிடம் மட்டும் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இந்த கூட்டத்திற்கு பக்கபலமாக இருப்பவர்கள் இருவர். அவன் தம்பி பண்டி, மற்றொருவன் குரு தல்வார். நாயக்க பிடிக்க இது வரைக்கும் எத்தனையோ முயற்சி எடுத்திருக்கீங்க, அது எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கு. அத பத்தி என்ன சொல்ல வரீங்க சார்? We are on the job. சீக்கிரமா பிடிச்சிடுவோம். கடந்த ஒரு வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. புதுசா அதை சொல்லணுமா? எங்களுக்கு வக்கு இல்ல. We are inefficient. Are you happy? இதுதான் போலீசாரின் அலட்சிய போக்கு. டாடி, டிவில உங்களை பத்தி அப்படி சொன்னதுக்காக ஃபீல் பண்றீங்களா? இல்ல செல்லம், அவனை ஒன்றும் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றேன். அவனை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாதா டாடி? சரித்திரத்துல எந்த கிரிமினலும் தண்டனையில இருந்து தப்பிச்சதில்ல. இவனை அழிக்கவும் ஒருத்தன் நிச்சயம் வருவான். அவனையும் அவனோட ஆட்களையும் அழிக்க பயங்கர மிசைலா வரும். 6 அடி குழியில் அவனை படுக்க வைக்கிற சாவு. 6 அடி உயரத்தில் அவனோட உருவம் அவன் கண்ணு முன்னாடி தெரியும். லைவே இங்க இருக்கும்போது டிவி எதுக்குடா செல்லம்? அடிங்க, இங்க क्वेश्चन நான் கேட்கணும், என்ன நீ கேக்குற? பாய் ये पुलिस वाला है. ஷார்ப்டா செல்லம். பஞ்ச் பட்டதும் ப்ரொஃபஷனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. கரெக்ட் போலீஸ். உன்ன மாதிரி நிறைய பேரை விலைக்கு வாங்கியிருக்கோம், நிறைய பேரை தூக்கி இருக்கோம். டேய் போட்டு தள்ளுங்கடா. நீ வாங்கின ஆளு கோழையா இருந்திருக்கலாம், போட்ட ஆளுங்க பயந்தாங்கோலியா இருந்திருக்கலாம். நான் அப்படி இல்ல. டிபார்ட்மெண்ட்ல என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புலி, வெறி பிடிச்ச புலி. எங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாது, கூறு போட்டுருவாங்க. நான் கூறு போட ஆரம்பிச்சேன்னா நரகம் வாசல்ல ஹவுஸ்ஃபுல் போர்டு வச்சிரும். பஞ்ச் எப்படி செல்லும்? சூப்பர். இன்னொரு விக்கெட் காலி. என்ன வேணும் உனக்கு? இப்போ ட்ராக்ல வந்திருக்க. குரு தல்வார் எங்க? குரு தல்வார் எப்ப மும்பைக்கு வந்தாலும் சன்னி சுபாரியோட தான் இருப்பாரு. மிர்ச்சு பாய், நீ சொல்றத நம்பலாமா? உண்மை சார், சத்தியம் சார், என்ன நம்புங்க சார். சரி செல்லும், அப்புறம் பார்க்கலாம். எங்க அப்பா எப்பவும் சொல்வாரு, கண் இருக்கிறவனுக்கு முன்னாடி மட்டும்தான் தெரியும், புத்தி இருக்கிறவனுக்கு உலகம் மொத்தமும் தெரியும். சார், இங்க டேவிட் காக்கத்தை விட டைரக்டா அட்டாக் பண்றது பெட்டர் சார். நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. ஐ எம் யுவர் சுப்பீரியர் ஆஃபீஸர். நீ சொன்ன மாதிரி குரு தல்வாரங்க இல்லனா we can't take a chance. கன்ஃபார்ம் அங்க தான் சார் இருக்கான். காதால கேட்கற இன்ஃபர்மேஷன் வாங்க, கண்ணால பார்க்கற கன்ஃபர்மேஷன் வாங்க. நானே நேரா போய் பார்க்கறேன். சிங்கிளா போய் சிக்கிறாதீங்க சார். ஏய் வாய் போடுறா. இந்த மாதிரி சவால்களை சந்திச்சு தான் நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். வெயிட் ஃபார் மை சிக்னல். சிக்னலா? என்ன பண்ணுவீங்க? விசில் அடிப்பேன்யா. கேக்கலனா கத்துவேன்யா. எப்படி கத்துவீங்க? ஓ ஓன்னு கத்துவேன். போதுமா? ब्लड इरिटेटिंग बाकस. देख सनी, बिलाल को समझा उधर नायक भाई नाराज हो रहा है यार. ऐसा धंधा करेगा तो कैसा चलेगा? ठीक है भाई, उस हरामी को मैं संभालूंगा. दामोदर भाई, जो भी बेनामी संपत्ति है उसमें नायक भाई का नाम नहीं आना चाहिए, समझा क्या? ठीक है भाई. குரு தல்வாரை எப்படியாவது உயிரோட பிடிக்கணும். கேர்ஃபுல். இல்ல அஜய், சிக்னல் வராம வர வேணாம்னு சொன்னாரு. அப்புறம் அந்த மனுஷன் ஏடா கூடமா கேட்பாரு. ஏதோ தப்பு நடந்தா கேட்கறதுக்கு அவர் இருக்க மாட்டாரு. கோமன கட்டின டார்சான் மாதிரி கத்துறாரு. டார்சான் இஸ் இன் ட்ரபிள். ए हरामी, कौन है तू? यहाँ कहीं को आया? அடிக்காதீங்க சார். சார், நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சார். ஒரு ப்ராப்பர்ட்டி காமிக்கிறதுக்காக பார்ட்டியா வர சொன்னேன். பக்கத்து பில்டிங் போறதுக்கு பதிலா தப்பா இங்க வந்துட்டேன் சார். கை எடுத்து கும்பிடுறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டிகள்லாம் இருக்காங்க சார். अच्छा स्टोरी है लेकिन मेरे को यकीन नहीं है. ஏண்டா மூர்த்தி, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு மணி நேரமா பக்கத்து பில்டிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இங்க நமாஸ் பண்ணிட்டு இருக்க. ए कौन है तू? பையர்னே,
10 நாளா ஏதோ ப்ராப்பர்ட்டி காட்டுறேன்னு இந்த ஆளு ரொம்ப கெஞ்சினா நீங்க வந்து பார்த்தா என்ன அங்க வெயிட் பண்ண வச்சுட்டு இங்க நான் புடுங்குற கிளிமுகா என்னடா லுக் விடுற உன் மூஞ்சிக்கு ஈகோ வேறயா போட்டு தலங்க சார் தர்தரம் ஒளியட்டும் Ajay, you cannot talk like this. What do you think of yourself? Is this the way you talk to a senior officer? Huh? You think I cannot do anything to you? I'll complain this to commission. Shoot out at Loganwala. Need support over. வெல்டன் அஜய். நாயக் குரூப்ல குரு தல்வார் ஒரு முக்கியமான ஆளு. அவன் மூலமா நாயக் நெட்வொர்க்கை பிடிச்சிடலாம். மார்னிங் சார். மிஸ்டர் மூர்த்தி, வாட் ஹேப்பன்? புல்லட் காயம் சார். அங்க யாரையா சுட்டது? அவனுக்கு எதுக்கு சார் என்ன அங்க சொல்றாங்க? இவன் தான் சார் சுட்டான். வேற வழி இல்ல சார், இல்லனா இவர் போயிருப்பாரு. கதையெல்லாம் விடாத. அந்த ரவுடிக்கு முன்னால என்ன கேவலமா திட்டல. உங்களை காப்பாத்த வழி தெரியல சார். என்ன காப்பாத்த பண்ணியோ இல்ல கேவலப்படுத்த பண்ணியோ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு என்ன புத்தி இல்லையா? எனக்கு தெரியாது சார். पुलिस कुत्ते वापस आऊंगा नहीं छोड़ूंगा सबको उड़ा दूंगा பாத்தீங்களா சார் மிருகத்தை சுடுற மாதிரி சுட்டான். சுட்டது மிருகத்தை தான். இவனுக்கு கண்ட்ரோலே இல்ல சார். இந்த துணிச்சலை கண்ட்ரோல் பண்ணனா இந்த டிபார்ட்மெண்ட்ல கஷ்டம். இந்த துணிச்சல் மட்டும் இல்லனா போலீஸ்க்கும் போஸ்ட்மேனுக்கும் வித்தியாசம் இருக்காது சார்.